அப்படியா கல்யாணம் பண்ணுற பொண்ணுகிட்ட தான் எனக்கு மகனும் அம்மாவுக்கு சண்டை வராது அப்படின்னு மாறி அவங்களோட மைண்டில் வச்சு சரிங்களா. அப்போ எப்போ எல்லா காலமும் மாமியாரையும் சொல்லிட்டு கதையை ஓட்டாம கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணலாம் கதையை ஓட்டணும். அப்போ இந்த பகுதியில் பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறது, அபிகால் கவனமாக யோசித்து அவங்க என்ன செய்யலாம்ன்றத பார்க்கலாம். 18வது வசனம் பாருங்க, என்ன செயல்பாடு அவங்க செய்யறாங்க. தீவிரமாய் எப்போ அப்ப நேரத்தை அவங்க வீணடிக்கல. பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க நேரத்தை வீணடிக்காம தீவிரமாக அவங்க செய்ய வேண்டியதை அவங்க என்ன பண்றாங்க. 19வது வசனம் பாருங்களேன். 19 இங்க பாருங்க, யார் அறிவிக்கல. ஆமா, இந்த செய்தி கணவருக்கு தெரியப்படுத்துவது அவர் கோபப்பட்டாங்க. பொதுவாக எல்லா வீட்லையும் கணவர் டிவியோட தான் இருக்காங்க, இந்த சுகரோட தான் இருக்காங்க. அது அந்தந்த வீடுகளில் இருக்கிற மனைவிமார்கள் சுகராக கோபப்படுவார்கள். ஏன்னா அவங்க கோபம் நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த நேரம் இவருக்கு போனது என்ன பண்றாங்க, அவருக்கு சொல்லலை. யாருக்கு சொல்லல? ஒருவேளை ஏற்கனவே கோபத்துடைய ஒரு ஏன்னா அவங்க ஒரு வேலை கணவருக்கு இருக்குன்னா அர்த்தம், கணவருக்கு இருக்குன்னா நாபாலுக்கு முன்னாடி சொன்னாங்க. அவர் மூடனா இருக்கிறாங்க. சரி, ஒருவேளை இவங்க சொன்னா என்ன பிரச்சனை நடக்குமோ, ஆல்ரெடி கோபத்தில் இருக்கிறாரு. அப்ப 2 பேருமே சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை வெடிச்சிருமே. அப்படினால என்ன பண்றாங்க, யாருக்கு சொல்லல. முதல் விஷயம் அவங்க என்ன கவனமா யோசித்தாங்க. 2வது தீவிரமாய் உடனடியாக அந்த பிரச்சனையை கையாளுறாங்க. அதுக்கப்புறம் தன் கணவருக்கு எதை சொன்னா பிரச்சனை வராதோ அங்க மறைச்சு கணவருக்கு சொல்லாம அவங்க என்ன பண்றாங்க, கழுதையில் வேகமாக ஏறிக்கொண்டு அப்போ தாவீது இடத்துல போய் நிற்கிறாங்க. போய் நின்றுட்டு என்ன பண்றாங்க, 23வது வசனம் படிக்கல. அதிகாலை தாவீதை காண்டி தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தலையில் முகமுற்ற விழுந்து பணிந்து மிகப்பெரிய ஒரு தாழ்மையை அவங்க காட்டுறாங்க. பிரச்சனை முடியணும்னா யார் கையில் காலில் சேர்ந்து முடிச்சுன்னு நம்ம பார்க்க இல்லையா, பெரும்பாலும் அது மாதிரி அவங்க தன்னை தாழ்த்தி பிரச்சனையை முடிக்கிறாங்க. அவர் காலில் விழுந்து என்ன பண்றாங்க, ஐயோ என் கணவர் தப்பு செஞ்சு அவர் கணவரை பத்தி சொல்லுவாங்க பாருங்க. 25வது வசனம் படிக்கல. என் கணவரை நீங்க நினைக்காதீங்க, அவன் பெயர் என்ன பேரு, நாபால். அவன் எப்படி முட்டாளா இருந்தா முட்டாளா விட்டுருங்க, அவனுக்கு நான் கேர் பண்ணாதீங்க. பைத்தியம் இருக்குது. அப்ப என் கணவருடைய துன்பத்தை அவர் செய்த உங்களுக்கு தீங்கை நான் ஏற்றுக்கிறேன். அந்த பழியை யார் மேல போடுங்க, கணவருடைய பழியை நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்று மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி உங்க முன்னாடி போய் கேட்கிறாங்க இல்லையா. அப்போ வன்முறையான சூழலை அமைதியாகணும்னா உலகத்து வன்முறையோடு இருக்கின்ற பொழுது இயேசுவானவர் என்ன பண்ணாரு, யாருடைய பாவத்தை ஏற்றார், அவருக்குள்ள நம்முடைய உலகத்தின் ஒட்டுமொத்த பாவத்தை தன்னுள் ஏற்று உலகத்திற்கு அமைதியை நான் உங்களுக்கு என்ன விட்டு சொல்ல, சமாதான பிரபு எனப்படுவார். வரப்போறவர் எப்படி இருப்பாரு, சமாதான பிரபு எனப்படுவார். சமாதான பிரபு வந்து சிலுவையில் அறைந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு வீட்டுக்கு போகும்போது ஒரு வார்த்தை சொல்ல என்ன சொன்னார், நான் உங்களுக்கு என்ன விட்டு போறேன், சமாதானத்தை. அப்போ இந்த பெண்மணியானவர் என் கணவரை சொல்லி காட்டாங்க, அவருக்கு உடம்பு தாமல் இருக்கு, அவருக்கு கோபக்காரர் இருக்கு, அவர் பிரச்சனையானவர், அதனால அவரை விட்டுருங்க, அவர் செஞ்சு தவறுக்கு நான் என்ன பண்றேன், மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு சாதாரண பெண்ணாக ஒரு வன்முறையான சூழலை எப்படி கையாண்டு இயேசு கடவுளை வெளிக்காட்டுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த 78ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க, தாவீதை குறிச்சி அவங்க சொல்றாங்க. அது நம்ம எதாவது தாவீது என்ன சொல்றாங்க, நீ நல்லா இருப்ப, மகிழ்ச்சியா இருப்ப அப்படின்னு அவங்க தாவீதை என்ன பண்றாங்க, அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சூழலில் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லை. துன்பத்தில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணோம், கடவுளை துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரே முடிச்ச வேண்டும் இல்லையா. அபிகால் சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடவுளை காட்டுகிறார்கள். அவருடைய செயல்களின்
வழியாக அவங்க காட்டுகிறார். கிறிஸ்துவர்களாகிய நாமும் அமைதி ஏற்படுவதற்காக நாம் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் இறங்கி போகலாம். 7 தரம் இல்லை, அவ்வளோ நாம நம்ம என்ன பண்ணலாம், நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கோம். அமைதியான ஒரு சூழல் உருவாகும். ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைதியான நிலை. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அமைதியாக காணப்படுது. மொழி பிரச்சனைகள், இன பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள். நானா நீயா என்று சொல்லி அங்கே ஏற்றத்தாழ்வு பிரச்சனை வந்ததுனால தான் எனக்கு அமைதியற்ற ஒரு நிலை உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாமாக. இப்படி அந்த அரசனிடம் சென்று அவர் எப்படி அங்கே தன் கணவருடைய பாடுகளை அவர் சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்டால், அதே போன்றுதான் கடவுள் இயேசுவானவர்கள் நமக்காக யாரத்தில் பதிவு பேசுகிறார். இன்னும் கொஞ்ச காலம் அவங்க திருந்துவாங்க, இன்னும் கொஞ்ச காலம் அவங்கள விட்டுங்க, யாருக்கு என்ன பார்த்துங்க. எப்படி அந்த மனைவி சொன்னாங்களோ அது மாதிரி இயேசுவானவர் நமக்காக பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறார். ரெண்டாவது, இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 25 வரை பார்க்கும்போது இந்த பகுதியிலே எப்படி அந்த வன்முறை சூழலுக்கு அபிகாலுக்கு செய்தியை கொண்டு போற பெயர் தெரியாத மனுஷன் செய்தியை கொண்டு போறேன்னா என்ன ஆயிருக்கும், பிரச்சனை வந்து. அதாவது அவன் வேலை பார்க்க அவன் சொன்னான், அபிகாலுக்கு சொல்லாம நின்று வேடி பார்த்துக்கலாம். ஆனா இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு சொன்னார். அந்த வகையில எங்கேயும் கூட ஒரு பெயர் சொல்லப்படாத ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றதை நாம் பார்க்கிறோமாக. தொடக்கத்திலே ஒரு சாதாரண பெண்மணியின் திருப்பணியை பார்த்தோம். இந்த பகுதியிலே தெரியாத மனிதருக்கு இரக்கம் காட்டும் பாமரனின் திருப்பணி. தெரியாத மனிதருக்கு இரக்கம் காட்டும் ஒரு பாமரனின் திருப்பணி. லைட்டி மேன் மினிஸ்டர் கம்பேஷன் டு an unknown person. யார் என்றே தெரியாதவருக்கு இரக்கம் காட்டும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.